வணக்கம். நம்ம இந்த சீரிஸ்ல அமேசான் வெப் சர்வீஸ பத்தி பார்க்க போறோம். அமேசான் வெப் சர்வீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கிளவுட், பப்ளிக் கிளவுட். முன்னெல்லாம் ட்ரெடிஷனல் டேட்டா சென்டர் வச்சிருப்போம். ட்ரெடிஷனல் டேட்டா சென்டர்ல ரேக்கா இருக்கும். அதுல நம்ம சர்வர்ஸ்லாம் ரேக் பண்ணி பிசிக்கலா மேனேஜ் பண்ணுவோம். ஒரு சர்வர் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அலோன் சர்வர் வச்சுட்டு, அதுல ஒரே ஒரு அப்ளிகேஷனை மட்டும் ரன் பண்ணி வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னு வச்சுங்க, திடீர்னு அந்த அப்ளிகேஷன் லோடு அதிகமாயிடுச்சுன்னா, அந்த சர்வரை டீகமிஷன் பண்ணிட்டு இன்னொரு சர்வர் வாங்கி எக்ஸ்ட்ரா ஹை சிபியு, ஹை மெமரி இப்படி வாங்கி பில்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் மைக்ரேட் பண்ணுவோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கிளஸ்டர் கான்செப்ட் வந்துச்சு. 2-3 கிளஸ்டர் வச்சுட்டு ஒரு சர்வர் டவுன் ஆனாலும் இன்னொரு சர்வர் வச்சு ஓட்டுறது மாதிரி வந்துச்சு. இதுல ஒரு ட்ரெடிஷனல் டேட்டா சென்டர்ல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம பிசிக்கலா மேனேஜ் பண்றதுக்கு ஆள் வேணும். அதே போல சர்வரை ரேக் பண்ணணும். அதாவது ஸ்கேல் அப் பண்ணி ஸ்கேல் டவுன் பண்றது, அதாவது ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன்னா மெமரி, சிபியு இதுக்கெல்லாம் அப்கிரேட் பண்றது. இதுக்கெல்லாம் நம்ம பிசிக்கலா ஒரு சர்வர் வாங்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா அதை ஏர் கூலர், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய ஆட்களை வச்சிருக்கணும். பாத்தீங்கன்னா இப்ப செக்யூரிட்டிக்கு ஒரு ஆளு, நெட்வொர்க்குக்கு ஒரு ஆளு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆளு, யுனிக்ஸ்க்கு ஒரு ஆளு, விண்டோஸ்க்கு ஒரு ஆளு, பேக்கப்க்கு ஒரு ஆளு, இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்கும் ஒரு ஆள் வச்சிருக்கணும். ஆப்ரேஷனுக்கு ஒரு ஆளுன்னு இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா நிறைய காசு அதிகமா தேவைப்பட்டுச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த அமேசான் வெப் சர்வீஸ் அமேசான் என்ன பண்ணான்னா, அவனோட டெவலப்பர்ஸ் வேர்ல்டு வைடா இருக்கவங்களுக்கு எல்லாம் அக்சஸ் பண்ணன்றதுக்காண்டி சரி என்ன பண்ணலாம், டெவலப்பர்ஸ் டூல்ஸ் எல்லாரும் வேர்ல்ட்ல இருக்க எல்லா டெவலப்பர்ஸ் அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி அவன் ஆரம்பிச்சது தான் இந்த அமேசான் வெப் சர்வீஸ் பப்ளிக் கிளவுட். அது நாளடைவில் அவன் என்ன பண்ணிட்டானா சரி நம்ம மட்டும் யூஸ் பண்ணா பரவாயில்ல, அந்த வெளியிலேயே நம்ம இதை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த கிளவுட் பேஸ். இது அமேசான் வெப் சர்வீஸ் பாத்தீங்கன்னா அவனும் ஒரு டேட்டா சென்டர் வச்சு தான் மெயின்டைன் பண்றான். ஆனா நமக்கு ஒரு எண்ட் யூசரா நமக்கு பாத்தீங்கன்னா அவன் டேட்டா சென்டர் வச்சு மெயின்டைன் பண்ணானா, எது மெயின்டைன் பண்றானா நமக்கு தேவையில்லாது. நம்ம ஒரு சர்வர் வேணும்னா இப்போ ஒரு 500 ஜிபில ஹார்ட் டிஸ்க்கும், ஒரு 100 சிபியும், ஒரு 50 ஜிபி மெமரியும் ஒரு வேணும்னா அமேசான் சொன்னோம்னா நமக்கு ப்ரொவிஷனிங் பண்ணிடுவான். அது 1 வீக் நான் அவ்வளவு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு 500 ஜிபில இருந்து 100 ஜிபி மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஒரு 20 ஜிபி மெமரி போதும், ஒரு 5 சிபி போதும் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்க, நம்ம அதை ஸ்கேல் டவுன் நம்மளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஹை லோடு ஆகிக்கிட்டு இருக்கு. எனக்கு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வேணும்னா டக்குன்னு அமேசான் நம்ம வாங்கிக்கலாம். இது என்னன்னா நமக்கு தேவையானப்ப நம்ம இன்ஸ்டன்ஸ் வாங்கிக்கலாம். தேவையானப்ப நம்ம இன்ஸ்டன்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ்னு அமேசான் என்ன சொல்றான்னா, சர்வரை தான் இன்ஸ்டன்ஸ் சொல்றான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம VMware இருக்கு பாத்தீங்களா, VMware, அமேசான் எல்லாமே விர்ச்சுவலைசேஷன் தான். VMware மோஸ்ட்லி பிரைவேட் கிளவுடா யூஸ் பண்ணுவோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர் இருக்கும். அந்த டேட்டா சென்டருக்குள்ள பிசிக்கல் மிஷின் நம்ம ஒரு ESX OS இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஸ்டோரேஜ் கூட கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அலோகேட் பண்ணிட்டு அதுல நம்ம பாத்தீங்கன்னு வச்சுங்க, OS ஒரு சின்ன ஒரு விர்ச்சுவல் மிஷினை நம்ம கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம OS இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். அது VMware கான்செப்ட். இதே தான் அமேசான் என்ன பண்றான்னா, அவன் பேக் எண்ட்ல அமேசான் வெப் சர்வீஸ்னு வச்சுட்டு நமக்கு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். VMல எப்படி கிளையன்ட் சொல்லி கொடுக்குறோமோ அதே போலவே இன்ஸ்டன்ஸ்னு சொல்லி நமக்கு கொடுக்குறான். அமேசானை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் பப்ளிக் கிளவுட்ல காம்படிட்டர்ஸ் இருந்தாலும் கூகுள் இருக்கா, அப்புறம் விண்டோஸ் இருக்கான், இப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்படிட்டர் இருந்தாலும் அமேசான் பப்ளிக் கிளவுட்ல அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அவனோட பாப்புலாரிட்டி, அவனோட சர்வீசஸ் நிறைய இருக்கு. அதே போல நிறைய அமேசானை பொறுத்த அளவுக்கு ரீஜன் சொல்லுவான். ரீஜன்னா ஜியோகிராபிக். இப்ப பாத்தீங்கன்னா இங்க நான் விர்ஜீனியா ரீஜன்ல என்னோட இன்ஸ்டன்ஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. ஒகியோ, நார்த் கலிபோர்னியா, ஆரிகான், சென்ட்ரல் அயர்லாந்து, பிராங்க்ஃபோர்ட், லண்டன், சிங்கப்பூர், நம்ம ஏசியா பசிபிக்ல பாருங்க சிங்கப்பூர் இருக்கு, அப்புறம் சிட்னி, சியோல், டோக்கியோ, மும்பை கூட இருக்கு பாருங்க, மும்பை. இதெல்லாம் ரீஜன் சொல்லுவான். ஒவ்வொரு ரீஜனுக்குள்ளேயும் இப்ப பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் வச்சிருப்பான். அவைலபிலிட்டி ஜோன்னா இப்ப நார்த் விர்ஜீனியா பொறுத்த அளவுக்கு 4 அவைலபிலிட்டி ஜோன் வச்சிருக்கான். அவன் 4 அவைலபிலிட்டி ஜோன்ல என்னன்னு சொல்றான்னா, ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன் ஒரு டேட்டா சென்டர், பிசிக்கல் டேட்டா சென்டர்.
இப்போ ஒரு அவைலபிலிட்டி ஜோன் வந்து டவுன் ஆனாலும் இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன் வந்து வச்சு அப்போ நம்ம அப்ளிகேஷன் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். இது என்னன்னா ரிட்டர்னன்சிக்காண்டு வந்து இரண்டிற்கு மேற்பட்ட அவைலபிலிட்டி ஜோன் ஈச் ரீஜனில் வச்சிருப்பான். இதுதான் அமேசானில் வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட சர்வீசஸ் வச்சிருக்கான். இப்போ EC2 இதெல்லாம் வந்து S3 எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சர்வீஸு. இந்த சர்வீசஸ்லாம் வந்து நம்ம இனிமேல் வந்து ஒவ்வொரு டுட்டோரியல்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு சர்வீஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கிடெக்சர் அந்த லெவலில் வந்துட்டு ப்ராக்டிக்கல் வெஸ் தியரி அதை வச்சு நான் இந்த என்டையர் டுட்டோரியலை வச்சு ஓட்ட போகிறேன். இந்த அமேசான் வெப் சர்வீஸ் வந்து இதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி அடுத்த டுட்டோரியல்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு சர்வீஸும் வந்து என்ன மாதிரி யூஸ் ஆகுது அந்த சர்வீஸில் வந்து நம்ம தியரியாகவும் பார்ப்போம் அஸ் வெல் அஸ் லேபாக வச்சு பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை என்னன்னா வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட். அமேசான் வந்து ஃப்ரீ டயர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறான். அதில் வந்து ஒன்று என்னன்னா வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்து நமக்கு கேட்குறான். கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 12 months வந்து ஃப்ரீ கொடுக்குறான். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து அமேசான் இப்போ கூகுளில் வந்து அமேசான் ஃப்ரீ டயர்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ டயர்னு போட்டிங்கன்னா இங்கே வந்துடும் ஃப்ரீ. பார்த்தீங்களா ஃப்ரீ டயர் எவ்வளோ மணி நேரம் 750 hours வந்து பெர் மந்த் வந்து யூஸ் பண்ண சொல்கிறான். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து S3 பாருங்கள் சர்வீஸ் 5 GB கொடுக்குறான். எல்லாத்துலேயும் வந்து அவன் வந்து நம்மளை வந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்காண்டி எல்லா விதமான வந்து ஃப்ரீயாக வந்து 1 year கொடுக்குறான். இதில் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் இன்ஸ்டன்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் வெளியில் வேலை தேடுறது எது வேணாலும் பண்ணிக்கலாம். அமேசானை பொறுத்தளவுக்கு இது ஃப்ரீ கொடுக்குறது அவனுக்கு காரணம் அவனோட ப்ராடக்டே வந்து வெளியில் வந்து பாப்புலர் பண்ணணும், நீங்களும் வந்து நிறையா கற்றுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தில் வந்து அமேசான் ஃப்ரீ டயர் கொடுத்துருக்கான். மறந்துடாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து இன்ஸ்டன்ஸை வந்து வேலையை படித்து கற்றுக்கிட்டு முடிச்சோன்னே வந்து டவுன் பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா வந்து டெர்மினேட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து ஒரு 30 to 60 seconds வந்து கிரியேட் பண்ணிடும். அதனால ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதை டெர்மினேட் பண்ணிடுங்க. இனிமேல் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து IAM பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.